ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமா டாக்ஸ் ஃபார் எவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 சென்டென்சஸ் பார்ப்போம். வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு வேலை முடிச்சிருக்கோம், பெரிய வேலையை. இவ்வளோ நாள் ரொம்ப டென்ஷன்லேயே இருந்திருப்போம். இப்போ எல்லாம் முடிச்சு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ ஆம் ரிலாக்ஸ்ட் நவ், இல்லைனா ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் நவ், அந்த மாதிரி சொல்லலாம். நான் வந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், நிம்மதியாக உணர்றேன்னு சொல்லணும்னா ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நான் நிம்மதியாக இப்போ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் ரிலாக்ஸ்ட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொன்னது அதுவல்ல. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஏதோ சொல்லிட்டு இருப்போம், அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் சொல்கிறது அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட். இதை வந்து மென்ட்டுன்னு தான் சொல்லணும். மீனோட இது தான் மென்ட்டு, அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து மென்ட். இது வந்து நான் சொன்னது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் நாட், அது இல்லை அப்படிங்கிறது தான் தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட். நான் சொன்னது இது இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாதே. சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒன்று பேடாக நடந்திருந்ததுன்னா அதையே திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் தேட். அதையே அப்படிங்கிறது தான் தட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதையே எனக்கு ஞாபகப்படுத்தாத. டோன்ட் ரிமைண்ட். ரிமைண்ட்னா திருப்பி நினைவூட்டுட்டே இருக்கிறது தான் ரிமைண்டுன்னு சொல்லுவோம். டோன்ட் ரிமைண்ட்னா அதையே நீ திருப்பி நினைவுபடுத்தாத அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுக்கு இப்போது திருப்தியா. இதை எப்படி நம்ம சில நேரத்தில் கேட்போம்ல, இப்போ திருப்தியா உனக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் நவ். சாட்டிஸ்ஃபைங்கிறது தான் திருப்தி அப்படிங்கிறது. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் நவ், இப்போ நீ திருப்தியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சும்மா உட்காராத. வீட்டில் சொல்லுவாங்கள்ல, சும்மாவே உட்காந்துடாம ஏதாவது வேலை பாரு, இல்லைன்னா படி, அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா சும்மா உட்காரக்கூடாது அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் சிட் ஐடில். ஐடில்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது. அது மாதிரி உட்காராத, சும்மா உட்காராத, எதுவும் பண்ணாமல் சும்மா உட்காராத அப்படிங்கிறது தான் டோன்ட் சிட் ஐடில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் கண்களை கட்டு. இப்போ சில கேம்ஸ்லாம் விளையாடும் போதெல்லாம் நம்ம வந்து கண்ணை கட்டுவோம்ல, அதை கண்ணை கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பிளைண்ட் ஃபோல்ட் ஹர். அவளோட கண்களை கட்டுங்கிறதுனால இங்கே ஹர்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். பிளைண்ட் ஃபோல்டுங்கிறது தான் கண்ணை கட்டுறது. நம்ம சில டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ப்போம்ல, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, அந்த கருப்பு கலரில் ஒன்று கண்ணை கட்டுறது, அதான் பிளைண்ட் ஃபோல்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதுதான் வேலைக்கு வருகிற நேரமா. இவ ஆஃபீஸில் சில நேரம் நம்ம லேட்டாக போயிட்டோம்னா கேட்பாங்கல்ல, இதுதான் வேலைக்கு வர நேரமா அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? இஸ் திஸ் த டைம் டு கம் டு ஒர்க். வேலைக்கு அப்படிங்கிறதுனால டு ஒர்க், வர்ற நேரமா அப்படிங்கிறதுனால தான் கம் டு ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்கோம். இஸ் திஸ் த டைம்னா இதுதான் நேரமா அப்படிங்கிறதுக்கு தான் இஸ் திஸ் த டைம் டு கம் டு ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அமைதியாக இரு அல்லது வெளியேறு. நிறைய இப்போ வாக்குவாதம் நடக்கும்போது சொல்லுவாங்கள்ல, ஒன்று அமைதியாக இரு, இல்லைன்னா இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். கீப் காம் ஆர் லீவ். அமைதியாக இருங்கிறது தான் கீப் காம், இல்லைன்னா வெளியேறு, அதாவது வெளியில் போ அப்படின்னு சொல்கிறது தான் ஆர் லீவ் த பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை தேவையில்லாமல் கத்த வைக்காதே. இது கிளாஸ் ரூம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. என்னை தேவையில்லாமல் கத்த வைக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் மேக் மீ ஷவுட் unnecessarily. unnecessarily தேவையில்லாமல், நெசசரினா தேவை, unnecessarily தேவையில்லாமல். டோன்ட் மேக் மீ ஷவுட் அப்படின்னா என்னை கத்த வைக்காத. டோன்ட் மேக் மீ ஷவுட் unnecessarily. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் கைகளை எனக்கு காட்டு. உன் கையை காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷோ மீ யுவர் ஹேண்ட்ஸ்.
காட்டுங்கிறது தான் ஷோ. என்கிட்ட காட்டு அப்படிங்கிறதுக்கு ஷோ மீ யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எப்போதாவது என்னை நம்பினீர்களா? இது வந்து வீட்டில் வந்து நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, நான் எத்தனை தடவை சொன்னேன் நீ என்னை நம்பினியா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாவ் யூ எவர் பிலீவ்ட் மீ? நீ எப்பயாவது என்னைய நம்பினியா? ஹாவ் யூ எவருங்கிறது தான் எப்பயாச்சும் என்னை நம்பினியா அப்படிங்கிறதுக்கு தான் எவர். பிலீவ்னா நம்புறது. ஹாவ் யூ எவர் பிலீவ்ட் மீ? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை செய்வதற்கு முன் என்னிடம் கேட்டீர்களா? ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறோம், ஒரு செயல் செய்ய போகிறோம்னா அதுக்கு முன்னாடி என்னை கேட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். டிட் யூ ஆஸ்க் மீ பிஃபோர் டூயிங் இட்? ஆஸ்க் மீனா கேட்குறது. நீ என்னைய கேட்டியா, என்னிடம் கேட்டாயாங்கிறதுக்கு தான் டிட் யூ ஆஸ்க் மீ. பிஃபோர் டூயிங் இட், அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி. பிஃபோர் டூயிங் இட். டிட் யூ ஆஸ்க் மீ பிஃபோர் டூயிங் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வரிசையில் நிற்கவும், வரிசையில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எங்கே போனாலுமே இப்போ வந்து நம்ம வரிசையில் தான் நிற்கணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்ட் இன் த கியூ. கியூனா அந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணுறது தான் கியூன்னு சொல்லுவோம். வரிசையில் நில்லுங்கன்னு சொல்கிறதுக்கு ஸ்டாண்ட் இன் த கியூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் வரும் வரை இங்கே காத்திரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வெயிட் ஹியர் அன்டில் ஹீ கம்ஸ். வெயிட்னா உங்களுக்கே தெரியும், காத்திருக்கிறது. அன்டில்னா அவர் அது வந்து வரை அப்படிங்கிறதுக்கு தான் அன்டில் யூஸ் பண்ணுவோம். எது வரைனா அன்டில் ஹீ கம்ஸ், அவர் வரும் வரை. வெயிட் ஹியர் அன்டில் ஹீ கம்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சிறிது நேரம் உன் தொலைபேசியை என்னிடம் கொடு. உன் ஃபோனை கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, நம்ம பசங்கள்கிட்ட அந்த மாதிரி கேட்போம், கொஞ்ச நேரம் ஃபோனை என்கிட்ட கொடு அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்ப்போம். கிவ் மீ யுவர் ஃபோன் ஃபார் அ வைல். கிவ் மீ யுவர் ஃபோன்னா உங்களுக்கு தெரியும், ஃபோனை என்கிட்ட கொடு அப்படின்னு அர்த்தம். ஃபார் அ வைல்னா கொஞ்ச நேரத்துக்கு. வைல் அப்படிங்கிறத அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். நம்ம வீட்டில் பசங்களாகட்டும் இல்லை ஸ்கூலில் எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணுவோம். என்னைய வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். என்னைய அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கடன் வாங்காதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், நீங்களே யோசிங்க. கடன் வாங்குறதுங்கிறத எப்படி சொல்லுவோம்? டோன்ட் பாரோ. பாரோனா கடன் வாங்குறது. டோன்ட் பாரோ. இப்போ நம்ம மேத்ஸில் சம் போடும்போதே பாரோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, கடன் வாங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதே தான் இதில் இந்த கடன் வாங்குறது, ரூபா கடன் வாங்குறதையும் அதுதான். டோன்ட் பாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்ப்போம். ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் இம்பார்ட்டண்ட். நான் ஒன்று சொல்லணுங்கிறது தான் ஐ ஹாவ் டு டெல் யூ. சம்திங் இம்பார்ட்டன்ட்ங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான். நான் ஒன்று சொல்லணும். ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் இம்பார்ட்டண்ட், முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 20 சென்டென்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் வீட்டில் பேசி பழகுங்க. ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.